கட்டில்லாத வானத்தில் நான் பட்டமாகிறேன், நூலருந்துன் காலடியில் வந்து வீழ்கிறேன். வெட்டவெளி எங்கும் போகும் பறவையாகிறேன், உன் வாசமலர் பாதம் என்னும் கூடு சேர்கிறேன். என் திசையில் நான் பறந்தால் எதுவும் நேரலாம், எத்தனையோ வலைகளிலே விழுந்து வாடலாம். உன்னுடைய சந்நிதிதான் எனக்கு நிம்மதி, உன்னருகே நானிருந்து பாட அனுமதி. பொன்னை தேடும் வேகத்திலே பண்பை மறந்தேன், புகழை தேடும் ஆசையிலே என்னை மறந்தேன். இன்பம் தேடும் வேகத்திலே தன்னை மறந்தேன், இருந்தபோதும் என்றைக்கு நான் உன்னை மறந்தேன். கானகத்தே குடிலமைத்த கருணை மேகமே, தியானலிங்க கோயில் தந்த தெய்வ ரூபமே, நானும் இங்கே சரணடைந்தேன் உனது பாதமே, நாளும் நாளும் பாடிடுவேன் உனது கீதமே. ஞானாம்பிகா பேசுகிற போது திரும்ப திரும்ப சொன்னார்கள், இவர் இந்த புத்தகத்தில் குருவை இறைவனாக பார்க்கிறார் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. நான் மட்டுமல்ல, சைவ மரபே அதைத்தான் சொல்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமூலர் எழுதினார், நீங்கள் சிவன் வேற குரு வேறன்னு நினைக்கிறீங்க, குருவே சிவம் என கூறினன் நந்தி என்று திருமந்திரம் சொல்கிறார். நாம் இன்னைக்கு கோதண்டராமர் ஆலய வளாகத்திலே கூடியிருக்கிறோம். கோதண்டராமர் நம்முடைய திருமாலுக்கு அவதாரங்கள் உண்டு, அம்சாவதாரங்கள் உண்டு, பூர்ணாவதாரங்கள் உண்டு. சிவனுக்கு அவதாரம் கிடையாது. ஆனால் தன்னை உணர்ந்த ஞானியின் நிலையில் அது சிவமாக அந்த ஞானி கணிகிறார். அதனால் தான் குருவே சிவம் என்று சொன்னார். அதே மாதிரி ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய 100வது புத்தகம் சத்குரு தலைமையில் வெளியிடப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய 2வது புத்தகம் எழுதுகிற போது தான் ஈஷாக்குள்ளே வந்தேன். அன்றிலிருந்து நான் எழுதியிருக்கிற எல்லா புத்தகங்களும் சத்குரு தலைமையில் தான் வெளியிடப்படுகிறது. அவருடைய சூட்சுமமான இருப்பு, அவருடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் இது எதுவுமே நடந்ததில்லை. பாவஸ்பந்தனால் சத்குரு எனக்கு கொடுத்த அனுபவங்கள் அடிப்படையில் அது அந்த பாவஸ்பந்தனால் நான் கரெக்டாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் அது குழப்பமாச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக சத்குரு எனக்கு பிரத்யேகமாக கூப்பிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவாக வந்தது தான் என்னுடைய 4வது புத்தகம், இதற்கு முன்னால் இறைவனாக இருந்தேன்னு ஒரு கவிதை தொகுப்பு. அப்போது எனக்கு அந்த வெளியீட்டு விழாவில் அவரோட ப்ரெசன்ஸ், சட்டல் ப்ரெசன்ஸ்னால் என்னன்னு எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. அப்போ என்னுடைய நண்பர் விஜய் சினிமாவில் ஒரு பாட்டு எழுதியிருந்தார். அந்த பாட்டு எனக்கு அனுபவபூர்வமாக அன்றைக்கி தான் புரிந்தது. பார்த்து பார்த்து கண்களும் பூத்திருப்பேன் நீ வருவாயென, பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாயென. அப்போ சத்குரு எப்படி சட்டலாக வருவாங்கன்னா, தென்றலாக நீ வருவாயா ஜன்னலாகிறேன், வண்ணமாக நீ வருவாயா பூக்களாகிறேன், வார்த்தையாக நீ வருவாயா கவிதையாகிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புத்தகம். இந்த சத்குரு மாறும் யுகத்தின் முகம் அப்படிங்கிறது நியாயமாக ஒரு கட்டுரை தொகுப்புக்கு வைத்திருக்க வேண்டிய தலைப்பு. இந்த யுகத்துக்கு என்னென்ன மாற்றங்கள் வேண்டுமோ அதை முன்னெடுக்கக்கூடிய உலக ஞானியாக சத்குரு அவர்கள் விளங்குகிறார். இப்போ உலகமெங்கும் பசுமை மயமாக வேண்டும். ஒரு 25 வருஷம் முன்னால் சத்குரு முதல்ல எடுத்தாங்க. 33% ஃபாரஸ்ட் கவரேஜ் வேணும், க்ரீன் கவரேஜ் வேணும்னாங்க. இன்றைய தேதியில் 13.4 கோடி மரங்கள் ஈஷாவால் நடப்பட்டிருக்கின்றன, பராமரிக்கப்படுகின்றன. 13.4 கோடி. அவருடைய சேவ் தி சாயில், மண் காப்போம், உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. காவேரி கூக்குரல், மர விவசாயத்தால் சத்குரு வழிகாட்டுதலில் 2.5 லட்சம் விவசாயிகள் நலன் பெற்றிருக்கிறார். இதுதான் மாறும் யுகத்தின் முகம். அதாவது நிறைய பேர் இதற்காக ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். எல்லாருமே அதில் இருக்கிற குறைகளை தான் சொல்லுவாங்க. நாட்டில் பசுமை இல்லாமல் போச்சு, காவிரி வறண்டு போச்சு, மண்வளம் இல்லாமல் போச்சு. இதை எதிர்த்து நாம் விழிப்புணர்வு ஊர்வலங்கள் நடத்துவோம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். ஆனால் சத்குரு அந்த குறைகளை சொல்வதில்லை,
அதற்கு என்ன தீர்வோ அதை உடனடியாக உலகுக்கு அவர் வழங்குகிறார். அவருக்கு தீர்வுகள் தான் முக்கியம். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சுவாமி விவேகானந்தர் இடத்திலே சொல்லுகிறார், என்னுடைய குரு எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் உதடுகளில் இருந்து யாரை பற்றியும் குறை சொன்னதே இல்லை. தீயவற்றை பார்க்கும் சக்தியை அவர் கண்கள் இழந்துவிட்டன என்று பரமஹம்சரை பற்றி விவேகானந்தர் சொல்கிறார். சத்குரு யாரையும் குறை சொல்வதில்லை, வீண் அவதூறு சொல்பவர்களையும் குறை சொல்வதில்லை, அவர்களுக்கு செயல்களால் பதில் சொல்கிறார். அவர்தான் மாறும் யுகத்தின் முகமாக விளங்குகிறார். இப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷர், ஒரு உலகத்தினுடைய உந்து சக்தியாக விளங்கக்கூடியவர். அவரை நாம் பக்கத்திலே இருந்து பார்ப்பதால் பலருக்கு அவருடைய அருமை தெரிவதில்லை. அவருடைய திருவடிகளை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திருவடிகள் நதி காக்க மேவு பதம், நாட்டின் உழவர் விதி காக்க தாவு பதம், எங்கள் கதி காக்க ஆடும் பதம். மகாசிவராத்திரியில் பார்ப்பீங்க, எங்கள் கதி காக்க ஆடும் பதம் அதுவே, ஆனந்தமாய் கவிதை பாடும் பதம் என்றே பாடு என்று இந்த நூலில் எழுதியிருக்கிறேன். ரெண்டாவது, அவருடைய வெர்சட்டாலிட்டி. நாங்கள் 1996 அந்த 13 நாள் கிளாஸ் சத்குரு தான் எடுத்தாங்க. அப்போது ஒரு டாடா சுமோ ஓட்டிகிட்டு வருவாங்க. இன்றைக்கு அவர் ஓட்டாத வாகனங்கள் கிடையாது. மா கனகம் அன்னார், தங்க மாதிரியானவர். மா கனகம் அன்னார் மகிழ்ந்து தினம் ஏறும் வாகனம் நீயும் வினவினால். இப்போ யாரோ கேட்குறாங்க நினைக்கிறாங்க, உங்கள் குரு இருக்காங்க, என்ன வெஹிக்கிள் ஓட்டுவார்? மா கனகம் அன்னார் மகிழ்ந்து தினம் ஏறும் வாகனம் நீயும் வினவினால். ஏகமா ஒன்றுதானா? ஆகாய தேர் தொடங்கி ஆர்ப்பரிக்கும் ஈருருளி வாகாக கொள்வார் விரைந்து. 24 மணி நேரம் 28 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அமெரிக்கா போவார். ஜெட்லாக்னா என்னன்னே தெரியாது. அங்கிருந்து ஏர்போர்ட்லேருந்து நாஷ்வில்லுக்கு அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போவார். அதே நேரம், அதாவது அவர் வெறுமனே போதிக்கிற ஒரு குரு அல்ல, எல்லாவற்றையும் செய்து காட்டுகிற குரு. முன்னெல்லாம் அவரோட ட்ராவல் பிளான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த தேதியில் அவர் ட்ரெயினில் போகிறார், இந்த தேதியில் ஃப்ளைட்டில் போகிறாருன்னு தெரியும். எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ போயிடுவோம். ஒரு முறை அவர் போக வேண்டிய விமானத்தினுடைய தேதி அல்லது நேரம் மாறிவிட்டது, ப்ரீபோன் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு எஸ்எம்எஸ்ஸோ வாட்ஸ்அப் மெசேஜோ வராது. ஏதோ செய்தி கிடச்சி வேகமாக வர்றார் ஏர்போர்ட்டுக்கு. உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட் சிக்னல் ஒன்று இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வீதியில் வாகனங்கள் எதுவும் இல்லை, 1-2 அப்படி போயிட்டுருக்கு. சத்குரு வர்றாங்க, ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடுச்சு, ரெட் லைட் போட்டாச்சு, நின்றுட்டார். வீதியில் வாகனங்கள் இல்லை என்றாலும் பச்சை விளக்கு வரும் வரை போகக்கூடாது என்கிற நியதியை உயிராக காக்கக்கூடியவராக அந்த இடத்துல சத்குருவை நாம் பார்க்குறோம். இந்த சின்ன சின்ன விஷயங்களில் அவர் காட்டக்கூடிய கவனம் என்பது அத்தகைய கவனம். அதனால்தான் அவரை பொறுத்தவரை சின்ன விஷயம் என்று எதுவுமே கிடையாது. எனக்கு நான் கூட அந்த அற்புதர் புத்தகத்தில் எல்லாம் எழுதியிருப்பேன். காட்டுப்பூன்னு தமிழில் ஒரு ஈஷானுடைய இதழ் ஒன்று வந்து கொண்டிருந்தது. சுவாமி நிராகராலாம் அவங்க தான் இருக்காங்க, அவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பற்றி சத்குருவுக்கு நன்கு அறிமுகமான ஒருவர் அவர் சொல்கிறார், அவர் சினிமா துறை எல்லாத்தையும் ஈடுபாடு தெரியும் அவருக்கு எல்லாரையும். அப்படி யாரோ சினிமாக்காரங்க வீட்டில் அதை பார்த்துருப்பார் போல இருக்கு. அவர் சத்குருகிட்ட சொல்கிறாரு, இந்த புஸ்தகங்க வேண்டாதவங்களுக்கெல்லாம் போகுது அப்படின்ட்டார். அடுத்த வினாடி சத்குரு சொன்னார், அப்படி சொல்லாதீங்க, வேண்டாதவங்கன்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. வேண்டாதவங்க பூரா பூமி கீழே போயிட்டாங்க, மேலே இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு வேண்டியவங்க தான் அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு மறந்து கூட ஒரு வார்த்தையை அவர்கிட்ட அப்படி பயன்படுத்திட முடியாது. அதனால் அவர் ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தாருன்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்னு தெரியும் அவருக்கு. நம்ம அதை எவ்வளவு மறைத்தாலும் சொல்ல வேண்டியதை சட்டிலாக சொல்லிடுவார், நீ இதுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு அவருக்கு தெரியும். கண்கள் உயிரின் கடைசி வரை துழவும், எண்ணம் எதையும் உளவறியும். சத்குரு நமக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க
அந்த ஃபிசிக்கல் பாடி விட்டு போன பிறகும் 80 ஆண்டுகள் சூட்சும நிலையிலிருந்து தன்னோடு தொடர்பில் வந்த எல்லாரையும் கடைத்தேற்றி விட்டுத்தான் அந்த உச்சநிலையை அடையப் போவதாக அவர்கள் ஒரு வாக்கு சொன்னாங்க. கண்கள் உயிரின் கடைசி வரை துழவும், எண்ணம் எதையும் உளவறியும், மண்விட்டு செல்லும் பொழுது நம்மை சூழும் அதே கண்கள் கொல்லும் வினையின் குதிர். நமக்கு குதிராக வினை இருந்தாலும் பரவாயில்லை, உயிர் போகக்கூடிய நேரத்தில் எந்த கண்கள் நம்மை சூழுமோ அந்த கண்கள் நம்முடைய வினைகளை கொல்லும் என்பது அவர் தந்திருக்கிற உத்தரவாதம். எனவே நீங்கள் குருவனுடைய கைகளில் நீங்கள் அவ்வளவு பத்திரமாக உணர்வீர்கள். வேறு எங்கேயும் இல்லாத செக்யூரிட்டி. அவர் உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வைப்பார். நான் இதற்கு முன்னால் சத்குருவை பற்றி நான் எழுதுகிற 2வது கவிதை தொகுப்பு இது. இதற்கு முன்னால் நீயே சொல் குருநாதா என்ற ஒரு தொகுப்பு வந்தது. அதை ஈஷாவே வெளியிட்டது. அதாவது எந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அது ஒரு குரு அருளில் தானாக கிடைக்கும். நான் அதில் ஒரு கவிதையில் சொல்லியிருப்பேன், கையில் விழுகின்ற கவளமும் கண்ணில் தெரிகின்ற கூரையும் ஐயன் தரும் உயிர் மெய்யன்பிலே இந்த வையம் தருகின்ற சீதனம், கால் வலிக்கும் நேரத்தில் வாகனம். அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக அது அமைஞ்சிரும். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தரை பற்றி நான் சொன்னேன். விவேகானந்தர் உலகத்துக்கான ஞானத்தை வாரி வழங்கியவர். திருப்பாவையிலே சொல்வதில்லை, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்ட சிங்கம்னு சொன்ன மாதிரி வந்தவர். ஆனால் தன் குருவை பற்றி பேசுகிற போது அவர் அவ்வளவு பணிவாக மாறிவிடுவார். அவர் சொல்வார், நான் சொல்லும் வார்த்தைகளில் ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது அவருக்கு பொருந்தும், அவர் தந்தது, அவர் மட்டுமே தந்தது. நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் அது என்னை சார்ந்ததும்பார் விவேகானந்தர். நான் கூட இங்கே பாடினாங்க அந்த பாட்டை, ஹேமவர்தினி பாடினாங்க, உன்பதம் பணிந்தேங்கிற பாட்டை அதை எழுதியிருப்பேன். நீ தந்த பாதை தான் நான் செல்வது, அதில் நான் வீழும் பள்ளங்கள் நான் செய்தது, நீ கைதந்து நடைபோடச் சொல்லாமல் வேறெங்கு நான் செல்வது. அவர் வகுத்த பாதையிலிருந்து நாம் விலகுகிற போது நமக்கு ஒரு வீழ்ச்சி வறுமையானால் அப்போதும் கைதூக்கி கூட விடக்கூடியவராக குரு திகழ்கிறார். இது என்னுடைய ஏதோ சிந்தனையோ கற்பனையோ இல்லை, இது ஈஷா அன்பர்களின் வாழ்க்கை அனுபவம். இது ஒரு ஆள் உட்காந்து ஏதோ புஸ்தகம் எழுதினார் என்பது கிடையாது. இப்போ எங்கேயோ யாரோ பாடுவது வானொலி வழியாக, காற்றலை வழியாக, நம்ம கையில் பாக்கெட்டில் உள்ள ஃபோனில் கேட்குற மாதிரி லட்சக்கணக்கான தியான அன்பர்களுடைய அனுபவம் சில எழுத்தாளர்களுடைய பேனா வழியாக வெளிவிட கடவுள் ஒரு வாய்ப்பு தருகிறார். அப்படி எனக்கு தரப்பட்ட வாய்ப்பு தான் இந்த புத்தகம். இது புராணமாக நானே யோசித்து உட்காந்து எழுதலாம், எனக்கு அப்படி கிடையாது. ஐ டோன்ட் டேக் ஃபுல் ரைட்ஸ் ஃபார் திஸ். ஞானிகள் முன்னிலையில் அருளாளர்கள் அடியவர்கள் பெறக்கூடிய அனுபவங்கள் ஏதோ ஒரு வகையில் யார் வழியிலாவது வெளியே வரும். அதனால் எழுதியவர் இங்கே முக்கியமில்லை, எழுதப்பட்டவர் முக்கியம். உங்களுடைய அனுபவம் தான் என்னுடைய அனுபவம். என்னை விட ஆழமான அனுபவம் உங்களில் பலருக்கு ஏற்பட்டிருக்கும். எனக்கு ஏதோ சொல்ல தெரிந்திருக்கிறது, சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.